எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. வேற விதத்தில் சொல்றதா இருந்தா, ஆவி அந்த ஜீவன்களை நடத்தியது என்று சொல்லலாம். அந்த எப்படி அவைகள் போயின என்று 6ஆம் வசனத்தில் செட்டைகளை பார்க்கிறோம். செட்டைகள் கொண்டு பறந்து போகலாம். அதுக்கப்புறம் 15ஆம் வசனத்துல சக்கரத்தை பார்க்கிறோம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். தேவனுடைய மகிமையில சக்கரமும் ஒரு ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் செட்டைகள் இருக்க, ரெக்கைகள் இருக்க, பறந்து போயிடலாமே, எதுக்கு சக்கரம்? இல்ல, விமானத்துக்கு சக்கரம் இருக்கா இல்லையா? இருக்கு. விமானம் எடுத்தவன பறந்துடாது. முதல்ல சக்கரத்தின் மூலமாக ஓடி, முதல்ல மெதுவாக ஓடும், அப்புறம் வேகமாக ஓடும், அப்புறம் பறக்கும். விமானத்துக்கு ரெக்கைகளும் உண்டு, சக்கரமும் உண்டு. அதேபடி திரும்ப கீழே இறங்கும்போது சக்கரம் வெளியே வந்து வேகமாக ஓடி, அப்புறம் மெதுவாக ஓடி நிற்குது. தேவனுடைய மகிமை. நான் வேகமாய் போவதை பற்றி சொன்னேன். வேகமாய் போகும்போது வேகத்தை குறைக்கக்கூடாது. மெதுவாக போக வேண்டிய நேரத்தில் மெதுவாக தான் போய் ஆகணும். அதனால சக்கரமும் தேவை, ரெக்கையும் தேவை, ரெண்டுமே தேவை. நடத்துவது ஆவிதான். ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. 21ஆம் வசனம், அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. 20ஆம் வசனம், ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்று இருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ரொம்ப நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். நான் ரொம்ப எளிமையா அதை சொல்றேன். தேவனுடைய மகிமை அப்படின்றது ஆவியாலே அது நடத்தப்படுகிறது. ஆவி சக்கரத்தையும் ஆவிதான் நடத்துகிறது. எங்க போகணும் என்பதையும் ஆவிதான் நடத்துகிறது. சில நேரங்களில் ரெக்கை அடித்து பறக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் சக்கரத்தை கட்டி கொண்டு போக வேண்டியிருக்கும். காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலை பத்தி தான் நம்ம தியானிச்சோம் போன தியானத்துல. சில நேரம் கால்களால் கொண்டு நிற்க வேண்டியிருக்கும். காலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. காலால நடந்து போக வேண்டியது இருக்கும் ஒரு இடத்துக்கு நடந்துதான் போய் ஆகணும். சில நேரம் ரொம்ப மெதுவா போக வேண்டியிருக்கும், நடந்துதான் போகணும். சில இடங்களுக்குள்ள வாகனம் போக முடியாது, நடந்துதான் போய் ஆகணும். சில விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் அவ்வளவு நீளமா இருக்கும். நான் ஒரு விமான நிலையத்தை பற்றி அமெரிக்காவில் படித்தேன். அந்த விமான நிலையத்துக்குள்ள ரயில் விட்டுருக்குறாங்க. ஏன்னா அது அவ்வளவு பெரிய விமான நிலையம். அதுக்குள்ள ரயிலில் போய் தான் அவங்க கேட்டுக்கு போறாங்க. விமான நிலையத்துக்குள்ள நுழைஞ்சு எல்லா பரிசோதனையும் முடிஞ்சு அந்த விமானம் ஏற வேண்டிய இடத்துக்கு ரயிலில் போறாங்க. அப்படி ஒரு விமான நிலையத்தை நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். குறிப்பாக டெல்லி விமான நிலையம். சில முறை நான் டெல்லி விமான நிலையத்துக்கு போயிருக்கிறேன், அதை பயன்படுத்தி இருக்கிறேன். 1 கிலோமீட்டராவது நடக்க வேண்டியிருக்கும் உள்ளுக்குள்ள. அதனால அங்கே நகர்கிற தரை இருக்கும். எஸ்கலேட்டர் மாதிரி அது நகர்கிற தரை. அதில் நின்றுட்டா போதும், அதை அப்படியே நகர்த்தி கொண்டு வரும் நம்மளை. சில நேரங்களில் நடந்து காலால் தான் நடந்து போகணும். சில நேரம் பறந்து போவதற்கு முதல்ல நடந்து போகிறோம், அதுக்கப்புறம்
சக்கரத்துல விமானம் போகுது. அதுக்கப்புறம் ரெக்கை கொண்டு பறக்கிறது. நீங்க மேல விமானத்தை மேல எடுக்கும்போது, டேக் ஆஃப் பண்ணும்போது உத்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கைகள்ல சில மாறுதல்கள் ஏற்படும். அதனால காலால போகக்கூடிய வேகத்திலயும் போ வேண்டியிருக்கு. சக்கரத்துல போக வேண்டிய வேகத்திலயும் போ வேண்டியிருக்கு. எவ்வளவு வேகத்துல போகணும்னு கால பயன்படுத்தணுமா, சக்கரத்தை பயன்படுத்தணுமா, ரெக்கையை பயன்படுத்த வேண்டுமா என்று ஆவியானவர் தான் நம்மை ஏவுகிறார். ஆவியானவர் நம்மை எப்படி ஏவுகிறாரோ அந்த வேகத்துல தான் போக முடியும். எங்கே போகணும் என்று அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார். சக்கரங்களிலே ஆவி இருந்தது. ஆவி போக வேண்டும் என்று இருந்த இடங்களுக்கெல்லாம் அவைகள் போயின என்று நாம் பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் நம்மை வழி நடத்தணும். நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம். தவறு இல்லை. விருப்பங்கள் இருப்பது தவறல்ல. கனவுகள் இருக்கிறது. இங்க போகணும், அங்க போகணும், உலகம் முழுதையும் சுத்தி பார்க்கணும். ஏன் ராக்கெட்ல போகணும்னு கூட ஆசை இருக்கலாம். விண்வெளி ஓடத்துல இப்ப தனியார் விட்டுட்டாங்க. பணம் கட்டினா மேலே போய் சுத்தி பார்க்கலாம். ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இப்ப அந்த மாதிரி விஞ்ஞான சாத்தியங்கள் வந்து விட்டது. இந்த மாதிரி பணம் கட்டினா விமானத்துல போற மாதிரி ஒரு ரவுண்டு ராக்கெட்ல போயிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் இப்போ வாய்ப்பு வந்துருச்சு. நமக்கு 1000 ஆசைகள் இருக்கலாம், 1000 கனவுகள் இருக்கலாம், தப்பில்லை. ஆனா ஆவியானவர் நம்மை எங்கே கொண்டு செல்கிறாரோ அங்கே போவதுதான் மகிமை. எந்த வேகத்துல ஆவியானவர் நாம் வேகமா போயிட்டே இருக்கணும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை வேகத்தை குறைத்து போக சொல்வார். சில நேரங்களிலே நம்மை இன்னும் மெதுவாக நடத்துவார். அதனால ஆவியானவருடைய நடத்துதல் படி ஓடுவதுதான், பறப்பதுதான், நகர்வதுதான் மகிமை. ஆமென்.